மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து பணம் நிறைய வேணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் எங்கேருந்து இன்னொருத்தருக்கு உணவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல சில பேருக்கு தோணும். பிறருக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இயற்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். இப்போ அது சத்ருஸ்தானம்னு சொல்லும்போது நம்மளோட எதிரிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா நமக்கு பணம் வருமா, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல நீங்க ஒரு மத்தியஸ்தம் பண்ணி யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமா பிரியறவங்க பிரிய போறவங்க ஆல்ரெடி பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்த்து வைக்கிறது, ஒரு குடும்பத்தை இணைக்கிறதுங்கிற மாதிரி. பிரணவமந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட தினம் தினம் தேடல் என்ன, நல்ல சம்பாத்தியம், பணம், அந்த பணத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம், எவ்வளவு கோவில் பரிகாரங்கள் வழிபாடுகள் இருந்தாலும் வாழ்வியல் முறைப்படி நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது மேஷம் முதல் மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பணம் வரும் வழிகள் என்ன, அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு ஒரு முழு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ஜெயா ரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. நிறைய பதிவுகள், திருமண பொருத்தம், கால புருஷ தத்துவம், பாவங்கள்னு ஜோதிடத்தை ரொம்ப எளிமையான முறையில இது ஒரு கிளாஸாவே பாக்குறவங்களுக்கு உங்களோட பதிவுகள் பார்த்துட்டாங்கனாலே ஜோதிடம் படிச்ச மாதிரி தான். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன, எல்லாருக்குமே ஒரு தேடல், பணம் வேணும், சம்பாதிக்கணும், அந்த பணம் கையில நிக்கணும், ஈஸியா கிடைக்கணும். நிறைய பேர் கோவிலுக்கு போறோம், நம்ம பரிகார முறைகள் பண்றோம். இதை தாண்டி வாழ்வியல் முறையில 12 லக்னக்காரர்கள் என்ன செஞ்சா பணம் தங்கும், மேஷ லக்னத்துல இருந்து துவங்கிக்கலாம். அதாவது பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு, அதெல்லாம் நியாயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கும். அதாவது ஆட்டுக்கு வால் அளந்து வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறத வந்து அதை தாண்டி நமக்கு பெருசா கிடைக்கவும் கிடைக்காது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கணும்னு இருந்தா அந்த 1000 தான் என்னுடைய லிமிட். நான் அதுக்கு மேல வரணும்னு நினைச்சு அதுக்காக நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அது கிடைக்காது. ஆனா அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ நான் என்ன சொல்றேன், பண்ணுங்க, எல்லா முயற்சியும் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கடினமா உழைக்க ரெடியா இருங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா பலனை வந்து ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி எப்பவுமே எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க. சாஸ்திரங்கள் ஆகட்டும், நம்மளுடைய பகவத்கீதையிலையும் சரி, எல்லா மதங்கள்லையும் எல்லா இதுலையுமே அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய கடமையை சரிவர பண்ணுங்க. ஆனா இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எதுலையும் வேலை பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் அது கிடைக்கலன்னா உங்களுக்கு அந்த வருத்தமும் அந்த டிசப்பாயின்மெண்ட் உங்களை வந்து பாதிக்கும், அது உங்களை செயல்படாம பண்ணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நேச்சுரலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அதையும் தாண்டி இது ஏதாவது ஒரு வழியில நம்ம எப்படியாவது அதை இன்டியூஸ் பண்ணி அந்த பாவத்திலேருந்து நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு எப்போவுமே தெரியும், நான் வந்து நிறைய ஆன்மீக பரிகாரம்ங்கிறது இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நான் ஜென்ரலி அதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. பிகாஸ் நான் எது மாதிரி விஷயத்த நம்புறேன் அப்படின்னா, விஷயம் நமக்கு கிடைக்கல, நம்ம கிட்ட இல்லைங்கிற விஷயத்தை தான் நம்ம போய் தேடுவோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்மள மாதிரியே இன்னும் யாராவது இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒன்று நம்ம தானமா சில விஷயத்த பண்ணலாம், இல்லை அந்த விஷயத்த நமக்கு கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வாழ்வியல் முறையில ஏதோ ஒரு பரிகாரம்னு அதுக்கு ஒரு வார்த்தை போட்டால் அங்கே சரியா வராது, ஒரு பிராயச்சித்தம் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காலச்சக்கரம் தான் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை. இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்கே இந்த காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம இது நிறைய பேசியிருக்கோம். அதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். அதுலேருந்து தான் பல விஷயங்களை நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த ராசி மண்டலத்துல பல ரகசியங்கள் புதைந்து இருக்கு. அதை தோண்ட 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 நிறைய விஷயங்கள் வரும். நம்ம கற்பனா சக்திக்கு அதை வந்து நம்ம கொண்டு போகணும், ஒரு கிரியேட்டிவிட்டியா. இப்போ ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து பணம் நிறைய வேணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போ அவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா ரிஷபம், அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம அன்றாடம் புழக்கத்தில் உபயோகிக்கக்கூடிய பணம், அதுதான் சுக்கிரன்னு சொல்றோம். பெரும் பணம்னு வந்தா அது குரு, ஏன்னா அவர் வந்து நிதி அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காரு, தனுசு. அப்போ இந்த 2ஆம் இடம் அந்த ரிஷபம்ங்கிற பாவத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு உண்டான ஒரு பிராயச்சித்தமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது உணவு. ரிஷபம்ங்கிறது பூமி தத்துவம்,
அப்போ பூமியிலிருந்து விளையக்கூடிய அத்தனை பொருள்களுமே மனிதனுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்ற இதுல தான் இந்த இயற்கையில அப்படிதான் படைச்சிருக்காங்க. மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த ரிஷபத்துல தான் இருக்கு. அப்ப அதுல இருந்தே நீங்க ஒரு ரெமெடி எடுக்கலாம். அந்த உணவையே நீங்க தானமாக பிறருக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது விருத்தி ஆகும். நீங்க உணவு அப்படிங்கறத உணவா தான் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல அன்னதானம் பண்றாங்க, அங்க போய் உங்களால முடிஞ்ச சர்வீஸ் கூட நீங்க பண்ணலாம். உடலால நீங்க ஏதாவது உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? சரி, அவங்க சாமான்லாம் வாங்கிட்டு வர, காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும், கடைக்கு போகணும், என் கூட வரியான்னு கேட்பாங்க. ஒரு ஹெல்ப் அவங்கள கூட போய் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி அங்க சர்வ் பண்றது, எல்லாருக்கும் பரிமாறுறது, அந்த மாதிரி வேலை பண்ணலாம். அதான் உணவு விஷயத்துல என்னெல்லாம் சர்வீஸ் உண்டோ அதை பண்ணுங்க. அப்போ நீங்களும் அன்னதானத்துல உங்களுடைய பங்கும் ஏதோ ஒண்ணு அங்க வந்துடுது இல்லையா? அப்ப அதனுடைய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஆனா ஆத்மார்த்தமா பண்ணுங்க. அதாவது இது ஒரு பரிகாரமா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நான் போய் பண்றேன் அப்படின்னு கடகடான்னு போய் ஏதோ மெக்கானிக்கலா எதையுமே பண்ணாங்க. உங்க மனசு ஒரு ஈடுபாடோட நீங்க பண்ணணும். அந்த சந்தோஷமா அதை நீங்க போய் பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு இல்லைன்னா கூட டவுன் த லைன் ஒரு வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் கண்டிப்பா. அதுல ஒரு விஷயம் இதுல இருந்து நான் சொல்றேன், இது மாதிரி பல விஷயங்கள் எடுக்கலாம். காலபுருஷ தத்துவத்தில இருந்தே பல விஷயங்கள் நீங்க பிராயச்சித்தமா எடுக்கலாம். அடுத்ததாக ஒருத்தங்க ரிஷப லக்னத்துல பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் மிதுன லக்னம். இப்ப இவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்வியல் பரிகார முறை பண்ணும் பொழுது அவங்களுக்கு பண வரவுன்றது நல்லா இருக்கும்? ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிதுனம் தனஸ்தானமா ஆயிடும். அது காலச்சக்கரத்தினுடைய 3ஆம் இடம். அந்த இடத்துலதான் தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம். காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம். அப்போ உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பணமா கொடுத்தாதான் அதை ஹெல்ப்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு உதவி உங்களால முடிஞ்சது. சப்போஸ் உங்க கூட பிறந்த இளைய சகோதரருக்கு வேலை இல்லை, உங்ககிட்ட பேசுற திறமை இருக்கு, அப்ப நீங்க பேசி ஒரு இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். இல்ல இளைய சகோதரன் தான் இல்ல, 3ஆம் பாவம்ங்கிறது மாமனார் ஸ்தானம்னு சொல்றோம். இப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு மாமனார்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு இல்லையா, அவருக்கு போய் ஏதாவது ஒத்தாசையா நீங்க என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுங்க. இல்ல 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன்ங்கிறதுனால உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வச்சு யாருக்காவது நீங்க நன்மை பண்ண முடியும் அப்படின்னா பணம் வாங்காம இவங்க அவங்களுக்கு ஒரு சர்வீஸா நீங்க பண்ணலாம். ஆன்மீக இதுவாகவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு என்ஜிஓல ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க. இப்போ ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க சப்போஸ் முதியோர்களுக்கோ இல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ ஏதோ ஒரு நற்காரியம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அவங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு ஏதான ஒரு விஷயம் தேவைப்படும். அந்த சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தகவல் தொடர்புக்கு நீங்க போய் அவங்களுக்கு உதவியா இருந்து, எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு மெயில் அனுப்பணும், வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த தகவலை பரிமாறணும் அப்படின்னா அது மாதிரி வேலைகளை நீங்க பண்ணலாம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட அந்த பாவத்தை அது பிறருக்காக செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை வரும். இது எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் ஃபேமிலிக்காக நான் பண்றது ஒரு இது கிடையாது. பிறருக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இயற்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே ஒரு செல்ஃப்லெஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, தன்னலம் அற்ற ஒரு சேவை நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருந்தா உங்களுக்கு கடவுள் பல மடங்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அடுத்ததாக மிதுன லக்னம், இதுல ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2ன்னு சொல்லக்கூடியது கடக லக்னம், காலபுருஷனுக்கு 4வது இடம். இது எப்படி இவங்க ஆக்டிவேட் பண்ணலாம்? இப்போ மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு தனஸ்தானம்ங்கிறது கடகம், அது ஜலராசி. அந்த சரராசி ஜலராசி அது ஒரு பெண் ராசி, அது தாயார் ஸ்தானம் கூட. உங்களுடைய தாயாருக்கு பணிவிடை செய்வது, சேவை செய்வது, இல்ல தாயார் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, இல்ல தாயார் மாதிரி வயசுல இருக்கிறவங்க, பெண்கள் இருக்கிற ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம், அங்க போய் உங்களால முடிஞ்ச சர்வீஸ் பண்றது. இல்ல உங்ககிட்ட பணம் காசு நிறைய இருக்கா, இல்லாதவங்களுக்கு தான் நம்ம இப்ப பேசுறோம், இருந்தாலும் உங்களால முடிஞ்ச சர்வீஸ் மாதிரி கூட நீங்க
நீங்க ஏதாவது பண்ணலாம். இல்ல அந்த முதியோர்களுக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல போய் உங்களால முடிஞ்ச பணிவிடை பண்ணலாம். இப்போ உங்க வீட்லயே முதல்ல பண்ணலாம், அப்புறம் வெளியில பண்றது அப்புறம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வீட்டுல அம்மாக்கே வந்து எந்த இதுவும் பண்றது இல்லை யாரும். உங்க அம்மாவுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க, அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அது வந்து ஜலராசி அப்படிங்கறதுனால புனித நீர், நதி நீர்ல போய் ஸ்நானம் பண்றது. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லயும் ஏதோ ஒரு நதி இருக்கும் இல்லையா, அது புனித நதியா தான் இருக்கணும்னு இல்லை, எந்த நதியா இருந்தாலும் நதியில ஸ்நானம் பண்றது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். ஸோ அந்த மாதிரி நதிநீர் ஸ்நானம் பண்றது அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு தன விருத்தி அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு 2ஆம் வீடு சிம்மம், இவங்க பணம் வரதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவானுடைய வீடு, மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த மாதிரி மலை கோயில்களுக்கு போகலாம். உதாரணத்துக்கு திருவண்ணாமலை, அது வந்து மலை கோவில் தான், அங்க போய் கிரிவலம் போறது, அண்ணாமலை உண்ணாமலை அம்மாள் தரிசிக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். அது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்டது. சப்போஸ் எனக்கு அது மாதிரி வேண்டாம், வேற ஏதோ நான் பண்றேன் அப்படின்னா காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் பாவம் பித்ருக்களுடைய ஸ்தானம். அது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ முன்னோர்களை வழிபடுறது, அவங்களுக்கு வந்து ரெகுலரா நீங்க வந்து திதி கொடுக்கறது அந்த மாதிரியும் பண்ணலாம். முன்னோர்களுக்கு பூஜை பண்றது, அவங்களோட நினைவு நாள்ல ஆர்ஃபனேஜ்ல போய் ஏதாவது சாப்பாடு டொனேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கறது, உங்களால முடிஞ்சது என்னவோ அதை பண்ணுங்க. ஈவன் ஒரு 101 ரூபா கொடுத்தாலும் அதுவும் ஒரு பணம் தான். அந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய பேரு புகழ் அந்த கௌரவம் எல்லாமே அந்த 5ஆம் பாவத்துல தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல உங்ககிட்ட வந்து சில கான்டாக்ட்ஸ் இருக்கலாம். அந்த 5ஆம் பாவம்ங்கிறது கலைஞர்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு கலைஞருக்கு அவங்க கிட்ட நிஜமாவே திறமை இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு ஒரு வழி காமிச்சிங்கன்னா, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஏதாவது நீங்க அப்படி பண்ணா கூட அது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு பணமாக வந்து சேரும் அப்படின்னு நம்ம இப்படி இல்லாம யோசிக்கணும். பல விதத்துல எப்பவுமே நம்மளை பத்தின சிந்தனையாவே இல்லாம இது மாதிரியாவும் நம்ம சில விஷயங்களை யோசிச்சு அந்த பாவத்துல இருந்தே எடுத்து நம்ம பண்ணலாம், ரெமெடியா அதை பண்ணலாம். சிம்ம லக்னத்துல பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு 2ஆம் இடம் தான் கன்னி லக்னம். அப்போ 6ஆம் வீடு கால புருஷ தத்துவத்தின்படி. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் வரதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு கன்னிங்கிறது அவங்களுடைய தனஸ்தானமா இருக்கு. அது காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம் இல்லையா. 6னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ருண சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அங்கதான் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு வாக்குஸ்தானமா இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல நீங்க ஒரு மத்தியஸ்தம் பண்ணி யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமா நீங்க அந்த சண்டையை சமாதானம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணலாம். 6ஆம் பாவம்ங்கிறது நோய் நொடி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, வசதி இல்லாத நிறைய நோயாளிகள், அவங்களுக்கு ஒண்ணு உங்களால முடிஞ்ச மாதிரி ஏதானோ டொனேஷன் மாதிரி பண்ணலாம். எனக்கே வசதி இல்லை, நான் என்ன பண்றதுன்னா அகெயின் உங்களால பிசிக்கலா என்ன போய் ஹெல்ப் பண்ண முடியும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு வைத்தியத்துக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணணும், அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணணும்னா நீங்க அது மாதிரி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நல்ல வைத்தியம் டாக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களோட நிலையை எடுத்து சொல்லி அவங்க வைத்தியத்துக்கு ஏதான ஒரு விதத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா நீங்க இருக்கலாம். ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி பண்ணி கலெக்ட் பண்ணி அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். உங்க காசு தான் கொடுக்கணும்னு இல்லை. சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி நிறைய பேர்த்த கலெக்ட் பண்ணி அப்படி அதுக்கு நீங்க வந்து ஒரு இதுவா இருக்கணும், ஒரு பாலமா இருந்து அதை பண்ணணும். அதை வந்து அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டு அதை பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் லைஃப்ல ஒரு தடவை தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு நீங்க அதை பண்ணணும். ரொம்ப யோசிச்சிங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் பண்ண விடாது. டக்குன்னு அவங்க காதல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து விழுறதா உடனே யூ டேக் த ஆக்ஷன்ங்கிற மாதிரி உடனே அதை வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். நம்ம என்ன சொல்றோம், ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம்பிள்ள தானே வளரும், அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. இப்ப அது சத்ருஸ்தானம்னு சொல்லும்போது நம்மளோட எதிரிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா நமக்கு பணம் வருமா, அந்த மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கே. இல்ல இது வந்து எதிரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, எதிரிக்கு நீங்க எதுவும் கெடுதல் பண்ணாம இருங்க, அதுவே போறோம். அவங்கள மன்னிச்சு சரி ஓகே, இப்போ ஏதோ நம்மளுக்கு பூர்வ ஜென்மத்துல ஏதோ நம்ம 2 பேருக்கும் ஏதோ ஒரு ருணம் இருக்கு, அதனாலதான் இந்த ஜென்மத்துல நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். இப்ப எல்லாருமே அப்படிதான். இப்ப நீங்களும் நானும் இங்க உட்காந்து பேச
பேசுறோம்னா ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்ல ஒரு கனெக்ஷன் இருந்தாதான் இந்த பிறவியில நம்ம சந்திக்க முடியும். நிச்சயமா. அந்த மாதிரி எதிரியையும் மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள பழி வாங்கணும், அவங்கள வந்து நம்ம உங்க லைஃபை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே எல்லாரையும் மறப்போம் மன்னிப்போங்கிற கான்செப்ட்ல அவங்கள விட்டுருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா இருப்பீங்க நீங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த எதிரியே நாளைக்கு நண்பனா மாறி இவங்களுக்கு பணம் வரதுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கலாம். இருக்கலாம், அதுவும் கண்டிப்பா. நடக்கும். அடுத்ததா ஒரு கன்னியா லக்னம், இவங்களுக்கு துலா லக்னம் 2ஆம் இடம். இவங்க எப்படி ஆக்டிவேட் பண்றது பணம் வர? கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு துலாம்ங்கிறது 2ஆம் இடம், தனஸ்தானம். அது காலச்சக்கரத்தினுடைய 7ஆம் இடம். 7 அப்படின்னாலே என்ன, எதிராளிகள். அதாவது நமக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே 7ஆம் இடம் தான். அப்போ துலாம்னாலே என்ன, அர்ப்பணிப்பு தான். அப்போ நீங்க வந்து உங்க லைஃப்ல பிறருக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ஒரு அர்ப்பணிப்பு பண்றீங்களோ, அதாவது பிறருடைய கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டம் போல் நீங்கள் எடுத்து அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணி கொடுத்தீங்கனாலே உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா நல்லாயிடும். ஏன்னா துலாத்தினுடைய ஒரு தத்துவார்த்தமே என்ன அப்படின்னா, அவங்க லைஃப்பை பத்தி மட்டுமே யோசிக்காம எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி அவங்க நிறைய யோசிப்பாங்க. ஜென்ரலாவே துலாத்துல பிறந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி வந்து இந்த கன்னியா லக்னத்துல பிறந்தவங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையா பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி நடத்தி கொண்டு போனாங்கன்னா அது அவங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான நிலையை அடைய செய்யும். இதை தாண்டி வந்து கன்னியா லக்னக்காரர்களுக்கு இது 7ஆம் பாவமா வரதுனால இன்னும் என்ன மாதிரி விஷயம் செய்யும்போது டக்குன்னு பணம் வரும் கண்டிப்பா, இல்ல அதற்கான வழி உடனே கிடைக்கும்னா என்ன பண்ணும்? இது வந்து 7ஆம் பாவம்ங்கிறது களத்திரஸ்தானம்னு சொல்றோம். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் சொல்றோம் துலாம். அப்ப திருமணம்னு வரும்போது இந்த பிரிந்து போன கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பது, அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தா அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அவங்கள திரும்ப ஒண்ணு சேர்க்கறது. ஏன்னா அந்த 7ஆம் பாவம்ங்கிறது இணைதலும் இணைத்தலும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் அது வேலை செய்யுது. அப்போ நீங்க அந்த மாதிரி பிரிகிறவங்க பிரிய போறவங்க ஆல்ரெடி பிரிஞ்சவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறது, ஒரு குடும்பத்தை இணைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சர்வீஸா நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல விதமா பலனை கொடுக்கும். நிச்சயமா இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பரிகார முறை தான். கண்டிப்பா. ஏன்னா இப்போ நிறைய டிவோர்ஸ் நடக்குது இல்லையா, அந்த டிவோர்ஸுங்கிற அந்த தருணத்துல இருக்கிறவங்கள போய் நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு கவுன்சிலிங்னு நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது என்னங்கிறத புரிய வச்சு குடும்பத்தார் பேசுறத விட தேர்ட் பார்ட்டி யாராவது பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த விஷயமே உரைக்கும். அது மாதிரி ஏதாவது இவங்களால முடிஞ்சது பண்ணி 2 குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தாலே அதுவே பெரிய விஷயம். அடுத்ததாக துலா லக்னத்துல ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா விருச்சிகம் அப்படிங்கிற 8ஆம் பாவம் தான் வந்து அவங்களுக்கு 2ஆம் இடமா வரும். இவங்க பணவரவுக்கு என்ன செய்யலாம்? துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிகம் 2ஆம் இடம் இல்லையா, அது வந்து காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடம் அப்படிங்கறத என்ன சொல்றோம், ஆயுள் ஸ்தானம் சொல்றோம் இல்லையா. மரணம் அப்படிங்கிற விஷயம்ங்கிறது அந்த 8ஆம் இடத்துல தான் நம்ம சொல்றோம். அப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சப்போஸ் நீங்க வந்து ஒரு ரோட்ல ஒரு விபத்தை பாக்குறீங்க, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இம்மீடியட்டா நீங்க ஆக்ஷன் எடுங்க. யாராவது பண்ணட்டும் அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. அந்த இடத்துல வந்து டக்குன்னு நீங்க இறங்கி அந்த ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றதோ, இல்ல அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றதோ, இல்ல விழுந்தவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதோ, அவங்களோட திங்ஸை பாதுகாத்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஒரு சர்வீஸா பண்ணலாம். இல்ல இறந்தவங்க வீட்டுக்கு ஒரு மரர் ஊர்திங்கிற மாதிரி விஷயங்கள், ஐஸ் பாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அந்த ஃபியூனரலுக்கு உண்டான அந்த செலவு கூட இவங்க பண்ண வேண்டாம். செலவு வந்து இவங்ககிட்டயே பணம் இல்லைன்னு இவங்க இந்த பரிகாரத்தை பண்றாங்க. சில பேர் வந்து இது பண்ணினா எனக்கு பணம் வரும்னா நான் எப்படியாவது அதை பண்றேங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். அப்படி அவங்கள வருத்திக்கிட்டு அவங்க பணத்தை செலவு பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். உங்க பணம் வந்து எப்படி விருத்தி ஆகுங்கிற டிப்ஸ் தான் நம்ம இப்ப சொல்றோம். அப்ப அவங்க கிட்ட இல்ல ஒரு குறைபாடுல தானே அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீ பணத்தால செலவு பண்ணுன்னு சொன்னா அவங்களுக்கு கஷ்டம். நான் என்ன சொல்றேன், எல்லாமே சர்வீஸாவே பண்ணுங்க. ஒரு இறந்தவர் வீடு எப்படி இருக்கும், அவங்க சொந்தக்காரங்களுக்கு மனநிலை அப்ப ரொம்ப வேதனையில இருப்பாங்க. எல்லா விஷயம் அவங்களால பார்க்க முடியாது. அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்கறது, ஒரு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அந்த ஃபியூனரலுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்றது, ஒரு டெத் சர்டிஃபிகேட்டு, இன்னும் என்னென்னவோ இருக்கும் ஃபார்மாலிட்டிஸ்லாம். அது எல்லாத்துக்கும் நீங்க கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியம்.
அதாவது கல்யாண வீட்டுக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா, போகாட்டி கூட பரவாயில்லையாம். ஆனா இறந்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிலாம் நம்ம அவசியம் இல்ல. கேள்விப்பட்டாலே போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாரி தருணத்துல நீங்க போய் உங்களால ஆன உதவிகள நீங்க பண்ணா, அது மிகப்பெரிய ஒரு நன்மைய உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். இது மாரி மக்கள் நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். ஹெல்ப்ங்கிறது எப்பவுமே பணத்தால மட்டும் கிடையாது. அடுத்ததாக விருச்சிக லக்னத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா 2ஆம் இடம் தனுர் லக்னம். இவங்க பணவரவுக்கு என்ன செய்யும்? விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு தனுர் அப்படிங்கிறது 2ஆம் இடம் தனஸ்தானம். அது வந்து காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம். அப்ப அங்க வந்து தெய்வீகம், ஆன்மீகம் அதெல்லாம் தான் அந்த 9ஆம் பாவம் தனுசுங்கிறது. கோவில்கள், ஆலயங்கள், மசூதிகள் என்ன வேணா எடுத்துக்கலாம் நம்ம. இங்க எல்லா குருமார்களை கூட நம்ம மதத்துக்கும் எடுத்துக்கலாம். கோவில்கள் அப்படிங்கிறது அந்த தனுர் மண்டலம் தான். ஸோ நீங்க நிறைய ஆலயங்களுக்கு செல்ல செல்ல உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா, உங்க தகப்பனார், ஏன்னா அது தகப்பனார் ஸ்தானம் இல்லையா, உங்க தகப்பனார டெய்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே உங்களுக்கு தனம் அபிவிருத்தி நல்லா இருக்கும். 9ஆம் இடம்ங்கிறது குரு. அப்போ குருமார்கள், உங்களுக்குன்னு யாராவது குரு இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி அவங்கள போய் பார்க்கறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு பணிவிடை உங்களால ஆனது நீங்க பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்கிக்கலாம். அடிக்கடி போய் பார்க்கணும். ஆனா குரு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்னைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு தனி மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். குருமார்களுக்கு எப்பவுமே உங்க மனசளவுல கூட அவங்கள நீங்க எப்பவுமே நினைச்சு ஒரு நன்றி சொல்லிட்டே இருங்க. அதுவும் உங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும். நீங்க நேர்ல தான் போகணும். இல்ல என் குரு எங்கேயோ வெளியூர்ல இருக்காரு, நான் எப்படி இப்ப அவருக்கு போய் பார்க்கறதுன்னா, மனசளவுல அவரை நினைச்சு அவருக்காக ஒரு நன்றி சொல்லுங்க. அவருக்காக ஒரு வேண்டுதல் இறைவன் கிட்ட வேண்டிக்கங்க. இல்ல இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகும்போது பிரார்த்தனை பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்ததாக தனுர் லக்னத்துல பிறந்துட்டாங்கன்னா 2ஆம் இடம் மகர லக்னம். இவங்க பணவரவுக்கு என்ன செய்யும்? தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் என்பது தனஸ்தானமா வருது. இப்ப மகரம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் இடம். அது வந்து கர்மஸ்தானம், சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்றோம், ரோடு பெருக்கிறவங்க, குப்பை எடுக்கிறவங்க, சானிட்டரி ஒர்க்கர்ஸ், தினக்கூலி வாங்கி வேலை செய்யறவங்க, இன்னும் கடினமா உழைச்சு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்களுக்கு உங்களால ஆன உதவியை பண்ணுங்க. 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க, இல்ல அவங்களுக்கு வெயிலுக்கு மோர் வாங்கி கொடுங்க, இல்ல ஏதோ அவங்க கிட்ட அன்பா இருங்க. அது கூட ஒரு, ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து மரியாதையா அன்பா நடத்தணும். பேசுறது கூட கிடையாது, அவங்கள யாரும் திரும்பி கூட பாக்குறது இல்லை. அந்த மாதிரி கூட நீங்க இருக்கலாம். கனிவா அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசி உங்க மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர அளவுக்கு அவங்க கிட்ட நீங்க அன்பா நடந்துக்கிட்டா கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. இல்ல அவங்க சார்பில் நீங்க ஏதாவது குரல் கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு அநீதி நடக்குது, அவங்களால போய் ஃபைட் பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியாது என்ன சட்டம்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்காக நீங்க போய் ஒரு இடத்துல குரல் கொடுத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நீங்க வாங்கி கொடுங்க. அது கூட பண்ணலாமே. நிச்சயமா இல்லையா, அது ஒரு சமூக பணியா நீங்க பண்ணலாம். அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது கூட உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல இதை இறைவன் கொடுப்பார். மகர லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னா கும்ப லக்னம் 11ஆவது இடம், இதுதான் அவங்களுக்கு தனஸ்தானம் 2ஆம் இடமா வரும். இவங்க என்ன பண்ணலாம் பணவரவுக்கு? மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பம் தனஸ்தானமாக வரும். இப்போ அந்த கும்பம்ங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரன், சகோதரி, நண்பர்கள், அதெல்லாமே 11ஆம் இடத்துல தான் இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதரன் அல்லது சகோதரி யாருக்காவது உங்களால ஆக வேண்டிய ஒரு உதவியோ இல்லை ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட அப்படின்னா நீங்க அதை பண்ணலாம். இல்ல நண்பர்களுக்கு ஒரு நன்மை செய்யலாம். நண்பர்களுக்கு ஏதான ஒரு தேவை இருக்கும்போது அவங்களுக்கு பக்க பலமா நீங்க இருக்கலாம். கும்பத்தில் ஒரு நண்பன் இருந்தாலே அவ்வளவு ஒரு பெருமை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நண்பனா அவங்களுக்கு கூட இருந்து உங்களால ஆன நற்காரியங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலிக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்க கூட இருந்து பண்ணலாம். இல்ல கோவில் காரியம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பாபிஷேகங்கள், ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது கோபுர கலசம். அப்ப கோவில் கும்பாபிஷேகங்கள்ல நீங்க கலந்துக்கலாம். அங்க போய் கைங்கரியம் பண்ணலாம். இல்ல அந்த கும்பாபிஷேகத்துல பங்கு பெற்று அந்த புனித நீர் அதை வந்து ரோஷணம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க இருந்து அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம். இப்போ ஒருத்தர் கும்ப லக்னத்துல பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு 12ஆம் இடமான மீனம் தான் வந்து 2ஆம் இடமா வரும். இவங்க தனவரவுக்கு என்ன செய்யும்? இப்போ கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மீனம் தனஸ்தானம் இல்லையா, அப்ப மீனம்ங்கிறது ஜலராசி தான், அதுவும் சமுத்திரம். அது சமுத்திரம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் இடமா இருக்கு. அப்போ நீங்க சமுத்திர
கரையில இருக்கிற கோவில்களுக்கு, ஆலயங்களுக்கு போகலாம். சமுத்திர ஸ்நானம் செய்யலாம். அதுவும் வந்து சிறப்பு தான். இல்ல சமுத்திரத்துல இறங்கி வேலை செய்யறாங்க இல்லையா மீனவர்கள், அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் உங்களால ஆன உதவி பண்ணலாம். வீட்லயே மீன் தொட்டி வளர்த்து மீனுக்கு வந்து உணவு போடலாம். அந்த மாதிரியான சிம்பிளா அந்த பாவத்துல இருந்தே ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க அதை ரெமிடியா பண்ணும்போது சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியான சிம்பிளா நம்ம காலபுருஷ தத்துவத்தை வச்சே நம்ம பல விஷயங்களை அந்த இடத்துல நம்ம எடுத்து அதையே ரெமிடியா நம்ம சொல்லலாம். இறுதியாக மீன லக்னத்துல பிறந்துட்டாங்க, 12வது இடம் காலபுருஷ தத்துவம், இவங்களுக்கு 2ஆம் இடம் மேஷம், அதாவது முதல் இடம். இது ரெண்டுமே வந்து 12 போது அவங்க எப்படி பண வரவுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணும்? இப்போ மீனத்துல பிறந்தவங்களுக்கு மேஷம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய முதல் பாவம், தலைமை. அதுதான் தலைமை கிரீடம். அது உங்களுக்கு தனஸ்தானமா மாறும்போது அந்த தலைமை அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்த நம்ம அங்கீகாரம், ஒரு மனிதனுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அந்த தலைமை, அந்த முதல் இடம் தான் மேஷம். இப்போ உங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்களை விட இன்னும் ஒரு படி மேல இருந்து ஒரு திறமைசாலியா ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவங்களுக்கு வந்து வெளி உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது, அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை. ஸோ அதுக்கு உங்களால ஆன முயற்சி ஏதாவது, இப்போ ஒருத்தரை கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க கிட்ட திறமை இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரு பிரசித்தி நிலைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்மளால ஆன உதவியை பண்ணோம்னா கண்டிப்பா இவங்களுக்கு பணம் பல மடங்கா பெறுவோம். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. அவங்க குடும்பத்தையே நம்ம எடுத்து நிறுத்தலாம் முடியாது, அந்த அளவுக்கு யாராலையுமே பண்ண முடியாது. ஒரு வழி காட்டணும், அவங்களுக்கு ஒரு பிரசித்தி நிலைக்கு அவங்க வரணும். ஆனா அவங்க கிட்ட திறமை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இது 100க்கு 200% என்னுடைய லைஃப்ல நான் பார்த்த உண்மை இது. அதனால இதை நான் தைரியமா சொல்லுவேன். மற்ற லக்னத்துக்கு சொன்னதை விட மீனத்துக்கு வந்து நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஏன்னா இது என்னுடைய அனுபவம். இதுல வந்து ஒரு பொய்யோ இல்லை ஒரு இதுவோ கிடையாது, எக்ஸாஜரேஷனோ கிடையாது, இது நிஜம். நிச்சயமா இன்னைக்கு வந்து பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை சம்பாதிக்க தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். வாழ்வியல் முறையில எப்படி ஈஸியா மணி அட்ராக்ட் நம்ம பண்ணலாம், என்ன பண்ணணும், கோவிலை தாண்டி நம்பிக்கையை தாண்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணினா ஈஸியா நமக்கான பண வரவுக்கான வழி கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து காலபுருஷ தத்துவத்தை தொட்டு பேசியிருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பதிவா இருந்தது. நன்றி. நன்றி.